கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. எல்லாருக்கும் நமஸ்காரம். அந்த குருவாயூரப்பனுடைய பரம கிருப்பையினால் நம்ம நாராயணியம் 15வது தசகம் கபில உபதேசா அதோடைய விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். போன தடவை கபில அவதாரத்தை பார்த்தோம். இப்போ எப்படி தன்னுடைய அம்மாவான தேவஹூதிக்கே எப்படி அவர் உபதேசம் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்படி 9 பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றார். அதுக்கப்புறமா கபில அவதாரம், அதாவது பகவானே பிறக்கிறா அவளுக்கு. அப்போ கர்தம பிரஜாபதி காட்டுக்கு தியானம் பண்ண போயிடுறார் அவர். அப்போ கபிலரை தேடி எல்லாரும் வரா, முனிப்புங்கவர்கள்லாம் வரா. அவரும் நான் தவம் பண்ண போகிறேங்கும்போது தேவஹூதி அழறா. நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்பொழுது தன்னுடைய அம்மாவான தேவஹூதிக்கு எவ்வளவு அழகாக இவர் உபதேசம் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் இந்த தசகத்தில் ரொம்ப அருமையாக 10 ஸ்லோகத்தில் பட்டத்திரி சொல்லியிருக்கார். நம்மளும் இந்த உபதேசங்களெல்லாம் பின்பற்றினா நமக்கும் நல்லபடியாக பகவத் பதம் கிடைக்குங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஸ்லோகத்தோட முடிவிலையும் கபில தனுரிதித்வம் தேவஹூத்யை நகாதீஹி அப்படின்னு முடிக்கிறார் அவர். அதாவது கபில தனுரிதித்வம், கபிலருடைய உடலில் இருக்கிற பெருமாளே பகவானே அப்படின்னு நமக்கு ஒவ்வொரு தடவையும் ஞாபகப்படுத்துகிறார் பட்டத்திரி. கபில அவதாரம் எடுத்திருக்கிறது யார்? சாக்ஷாத் பகவானே வந்திருக்கார். அதை நமக்கு அறிவுறுத்துறார். அதே நேரத்தில் தேவஹூதிக்கு கற்பித்தாய், தேவஹூதிக்கு அறிவுறுத்தினாய் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் முடிக்கிறது இந்த ஸ்லோகம். மதிரிஹ குணசக்தா பந்த கிருத்தேஷ்வசக்தா த்வமிருத கிருதுபருந்தே பக்தி யோகஸ்து சக்திம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த உலகத்தில் முக்குணங்களின் பற்றுள்ள அறிவு, அதாவது 3 குணங்கள் என்ன? சத்துவம், ரஜசு, தமசு. அறிவு சம்சார பந்தத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த 3ம் சேர்ந்து தான் படைப்பு தொழிலில் அவர் ஈடுபடும்போது அதில் நமக்கு பலவிதமான சம்சார பந்தங்களை எல்லாம் ஏற்படுத்துறது. நம்ம பிறந்தாச்சுனாலே அந்த பக்தி யோகமோ பற்றினை அகற்றி அமிர்தமாகிய மோட்சத்தை அளிக்கின்றது. ஆனால் அந்த பக்தி யோகம் மட்டும்தான் மிகவும் சிறந்ததுங்கிறத சொல்கிறார். ஆகையால் இவ்வுலகில் பெரியோர்களை பின்பற்றி அடையக்கூடியது பக்தி ஒன்றே ஆகும். நிறைய பேரை நம்ம எவ்வளவு நம்ம புராண கதைகளெல்லாம் பார்க்குறோம், இதிகாசங்கள்லாம் பக்தி யோகத்தை பற்றி எப்படி எல்லாரும் பக்தி பண்ணி பகவானை அடையிறாங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதனால் அவளை பின்பற்றி நம்மளும் பக்தி யோகத்தை பண்ணணும் அப்படிங்கிறார். அதுவே தேடி அடையப்பட வேண்டியது. இவ்வாறு கபிலனின் உருவில் தோன்றிய நீ தேவஹூதிக்கு கற்பித்தாய் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்தது பாருங்கோ. பிரகிருதி மகதஹங்காராஷ மாத்ராஷ்ச பூதான்யபி ஹிருதபி தசாக்ஷி பூருஷா பஞ்சவிம்சா அப்படின்னு, அதாவது மூல பிரகிருதி. இந்த பிரகிருதியை எப்படி புருஷன் பிரகிருத்தின்னு சொல்லி அதுலேருந்து தானே ஜீவன்கள்லாம் தோன்றுறது. மகத்தத்துவம், அகங்காரம், 5 தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், மனம், 10 இந்திரியங்கள், இப்படியாக 24 தத்துவத்தோட புருஷன் 25வது ஆகும், அதாவது மனிதன். இந்த பிரிவுகளை அறிந்தவன் பிரகிருத்தியிலிருந்து மாயை நின்றும் விடுபடுகின்றான். இப்போ பகவான் தான் எல்லாத்தையும் தோற்றுவிக்கிறார். நமக்குள்ளே அந்தர்யாமியாகவும் இருக்கிறதும் பகவான் தான். ஆனால் அவர் இந்த மாயையிலெல்லாம் சிக்கிக்கிறது இல்லை பாருங்கோ. அதாவது இந்த பிரகிருதி நின்றும் மாயை நின்றும் விடுபடுகின்றான். இதெல்லாம் தெரிஞ்சவா அதுலேருந்து விடுபட்டு பகவானாக அடையிறா. திருப்பி இந்த மாயையில் மாட்டின்ட்டு பற்றோடு இருக்கிறவா தான் சுழண்டுண்டே இருக்கா என்று கபிலனின் உருவில் தோன்றிய நீ தேவஹூதிக்கு கற்பித்தாய். பிரகிருதிகத குணௌகைஹி நாஜ்யதே பூருஷோயம் யதி து சஜதி தஸ்யாம் தத்குணாஸ்தம் பஜேரன்
மதனுபஜன தத்வா லோச்சனைஹ சாப்யபேயாத் கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி. இப்போ உண்மையிலேயே பிரகிருத்தியில் உள்ள குணங்களால் புருஷன் கவரப்படுவது இல்லை, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த பிரகிருத்தியுடன் பிணைப்பு ஏற்பட்டால் அந்த பிரகிருத்தியின் குணங்கள் அவனை பற்றி கொள்ளும். அதான் தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருக்கணும். இது எல்லாருக்கும் சாத்தியமா அப்படின்னு கேட்குறதெல்லாம் நம்ம பழகிக்கணும். எவ்ரிதிங் யூ ஹாவ் டு பிரிங் இட் டு ப்ராக்டிஸ். அந்த பற்றானது உன்னை வழிபடுவதாலும் தத்துவ உணர்வினாலும் அகன்று போகும். அதுக்கும் அவளே வழி சொல்கிறா பாருங்கோ. பகவான் தான் சத்தியம், மற்றது எல்லாமே மாயைன்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம எது மேலேயும் பற்று வைக்க மாட்டோம் அப்படின்னு தேவஹூதிக்கு அறிவுறுத்துறார். அடுத்தது விமல மதி ரூபாத்தைஹி ராசனாத்யைர்மதம்சம். விமல அதாவது ஆசனங்கள், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், தாரணம் போன்ற யோக சாதனங்களை கற்பதால் மனமாசு நீங்கிய ஒருவன் ஒவ்வொரு வேளையும் கருடன் மீது எழுந்தருளி திவ்ய ஆபரணங்களாலும் ஆயுதங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தமால புஷ்பம் போல் நீலவண்ண ஒளியோடு விளங்கும் என் திருமேனியை எப்பொழுதும் தியானிக்க வேண்டும். அந்த இடத்துல பாருங்கோ, கபிலருக்கு தெரியறது தான் பகவான் தான் வந்திருக்கும், அதனால தான் என்னோட திருமேனியை தியானிக்க வேண்டும்னு அந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்கோ. கருட சமதிரூடம் திவ்ய பூஷாயுதாங்கம் ருச்சி துளித தமாலம் ஷீலையே தானுவேலம் அப்படிங்கிறார் பாருங்க. கபில தனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி அப்படின்னு சொல்கிறார். அதான் என்னோட திருமேனியை தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் அதுக்கு ஒரே வழி. இதுலேருந்தெல்லாம் நம்ம தப்பிக்கிறதுக்கு மம குணகணலீலா கர்ணைஹி கீர்த்தனாத்யைஹி மயி சுரசரித்தோக பிரக்யசித்தானுவிருத்திஹி. அதாவது மம குணகணலீலா, இந்த இடத்துல அவர் சொல்கிறார், என்னுடைய குணங்களை பாடுவதாலும் உன் குணங்களையும் திருவிளையாடல்களையும் கேட்பதாலும் கீர்த்தனம் செய்வதாலும், இந்த இடத்துல பட்டதிரி சொல்கிறார், அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து கடலை நோக்கி விரைந்தோடும் கங்கையின் வெள்ளப்பெருக்கு போன்ற மிக சிறந்த பக்தி உண்டாகும் அப்படிங்கிறார். அதாவது நீ என்னை தியானம் பண்ணி என்னுடைய குணங்களையே நவவித பக்தி சொல்லுவா இல்லையா, ஸ்ரவணம் கீர்த்தனம் அப்படின்னு, அந்த மாதிரி நீ என்னுடைய குணங்களையே நீ பாடுறதுனாலையும் என்னுடைய ரூபத்தையே தியானம் பண்ணின்னு இருக்கிறதுனாலையும் கங்கைக்கு எப்படி பிரவாகமாக அவள் போய் இப்படி கடலில் போய் கலப்பாளோ அந்த மாதிரி உனக்கு பக்தி பெருக்கும் அப்படிங்கிறார். அதுவே சம்சாரமாகிய மிருத்யுவை வெல்ல வல்லதாகும். பவதி பரம பக்தி சாஹி மிருத்யோர் விஜேத்ரி, ஜெயிக்க முடியும் அப்போ தான் அப்படின்னு கபிலன் உருவில் தோன்றிய நீ தேவஹூதிக்கு உபதேசித்தாய். அஹஹ பகுல ஹிம்சா சஞ்சிதார்த்தை ஹி குடும்பம் பிரதிதினமனு புஷ்ணன் ஸ்திரீஜிதோ பாலலாலி விஷதி ஹி கிரகசக்தோ யாத்தனாம் மைய பக்தா. யாத்தனாம்னா உங்களுக்கு தெரியும், கஷ்டங்கள். மைய பக்தகாங்கிறத எப்படி படிக்கணும்னா மை அபக்தகா, அதாவது பக்தன் இல்லாதவன் எப்பேற்பட்ட கஷ்டங்களெல்லாம் அடையறாங்கிறத இந்த ஸ்லோகத்துக்கும் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துலேயும் சொல்கிறார் அவர். தன்னுடன் வாழும் பிறருக்கும் விலங்குகளுக்கும் பல வகையான தீங்குகளை செய்து பொருள் ஈட்டி சஞ்சித அர்த்தைகி, அர்த்தம்னா என்ன, பணம், அதை ஈட்டுறான் பத்தேலா ஒருத்தன். பெண்களிடம் வயப்பட்டு குழந்தைகளை சீராட்டி இல்லற வாழ்க்கையில் பற்றுள்ளவனாக வாழ்ந்து என்னிடம் பக்தி செலுத்தாத மனிதன் நரகத்தையே அடைகிறான். இது பரிதாபத்திற்குரிய விஷயம் என்று கபிலர் சொல்கிறார். இது எல்லாரும் நிறைய சொல்கிறா, எல்லாரும் பெரியவாள்லாம் சொல்கிறா. ஆனாலும் மை ஒய்ஃப் மை சில்ட்ரன் மை ஃபேமிலின்னு எத்தனை பேர் செல்ஃபிஷாக உட்காந்துட்டுருக்கா இல்லையா? அதை தாண்டி அவள்லாம் சிந்திக்கிறதே இல்லை.
அவளுக்கெல்லாம் இத்தனைக்கும் வந்து அவள்லாம் ஹிந்து மதத்தை சேர்ந்தவா தான் இருப்பா. அடுத்த ஜென்மா அப்படிங்கிறதுலலாம் வந்து நம்பிக்கை இருக்கும் அவளுக்கு. அப்படி இருந்தும் அவள்லாம் அப்படி செல்ஃபிஷாக தான் இருப்பாள். பாவம், பரிதாபம் அப்படிங்கிறார் பகவான். அவன்லாம் நரகத்தை தான் அடைவான். யுவதி ஜಠர கிண்ணோ ஜாத போதோப்ய காண்டே பிரசவகலித போதா பீடையோ லங்கிய பால்யம். அதாவது பயத்தில் இருக்கும்போது மட்டும்தான் அவன் பகவானை பார்த்துட்டு இருக்கு. அந்த குழந்தை நல்லபடியாக இருந்துட்டுருக்கு. ஆனால் எப்போ வந்து பிரசவ வலி வர ஆரம்பிச்சுடுத்தோம் அம்மாவுக்கு, அதை அவன் வந்து பூமியில் விழுந்த அடுத்த நிமிஷமே துன்பத்தில் உழல்கிறான். அந்த நிலையில் அவனுக்கு ஞானம் இருந்தும் அத்துன்பத்தை தீர்த்து கொள்ள வலிமை இல்லை. அதாவது பயத்தில் இருக்கும்பொழுது அந்த அறிவை பிரசவ காலத்தில் இழக்கிறான். அந்த குழந்தையும் கஷ்டப்பட்டு தான் வெளியில் வரணும்பா. எங்கள் அம்மாவுக்கு மட்டும் வழி இல்லை, அந்த டைம் முடிஞ்சு போயிடுத்துன்னா வெளியில் வந்து புஷ் பண்ணுற, அதை வந்து வெளியில் வந்தே ஆகணும் அந்த குழந்தை. பெரியவாள்லாம் வேண்டிப்பா, உன்னுடைய பொற்பாதங்களால் உதச்சிடுப்பா, அந்த குழந்தைய உதச்சி வெளியில் தள்ளு அப்படின்பா. அப்போ அந்த குழந்தைக்கும் கஷ்டப்பட்டு தான் அது வெளியில் வருது. அதனால் பிறந்த பின் பால்ய வயதில் பல இன்னல்களை அனுபவித்து இளமை பருவத்தில் மோகத்தை அடைகிறான். புனரபிபத முஹ்யத் ஏவ தாருண்ய காலே அப்படிங்கிறார். அந்த அப்படி ஒரு இளமை பருவத்தில் திருப்பி வந்து மோகத்தில் அலைஞ்சு அதுவே பெருந்துன்பங்களுக்கு அவன் ஆளாரான் அப்படின்னு கபிலர் வந்து தேவகூதிக்கு சொல்கிறார். பித்ருசுர கணயாஜி தார்மிகோ யோ கிருஹஸ்தா. உடனே இந்த கிரகஸ்தாலாம் சொல்லுவா, நாங்களாம் பித்தூர்களெல்லாம் வேண்டிக்கிறோம், அப்படியே பூஜை 3 வேளையும் பண்ணுறோம், 6 வேளை குளிக்கிறோம், இப்படிலாம் ஏதாவது சொல்லுவா. ஆனால் தர்மத்தை கை கொண்டு பித்ருக்களையும் தேவர்களையும் நன்றாக வழிபடுபவன் கூட இறந்த பின் தட்சிணாயன வழியில் சென்று நற்செயல்களின் புண்ணியம் முடிந்ததும் திருப்பியும் அவன் நிலத்தில் விழுந்து பிறக்கிறான். அவனுக்கு தட்சிணா, அதாவது வந்து பக்தி இல்லாதவனுடைய நிலைமையை சொல்கிறார் அவர். அதனால் என்னிடம் அர்ப்பணம் செய்யப்பட்ட பற்றற்ற செயலோ உத்தராயண வழிக்கு காரணமாகின்றது. இப்போ பற்று இல்லாமல் பகவானை மட்டுமே நினச்சி பகவத் பிரீத்திக்காக நம்ம செய்கிறோம் பார்த்தேலா. ஏதாவது வந்து இந்த பூஜை பண்ணி முடிச்சுட்டு கூட கடைசியாக வந்து சொல்லுவா, இது வந்து எனக்கு வந்து சொந்தமானதில்லை, நான் மாமா எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லுவா பெரியவாள்லாம். இந்த பூஜையோட பலன்கள் என்ன சேராது இருக்கட்டும், பகவானுக்கே போகட்டும், கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லுவாள். அது மாதிரி எதுக்குமே நம்மளை வந்து காரணம் காட்டாமல் பகவத் பிரீத்திக்காகவே நம்ம ஒன்று செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, அவள் தான் பற்றற்று இருந்து எனக்காக செய்கிறவா தான் உத்தராயண வழிக்கு போகிறா. அப்போ தான் அவள் திரும்பி பிறக்காமல் இருக்கிறதுக்கான அனுகிரகம் அவளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு கபிலர் உபதேசிக்கிறார். இதி சுவிதித வேத்யாம் தேவஹே தேவஹூதிம். பாருங்கோ, சொன்ன உடனே யார் உபதேசம் பண்ணுறது வந்து சாமானியமான ஆள் இல்லையே, பகவானே என்ன உபதேசம் பண்ணுறார். அப்போ உடனே தேவஹூதிக்கு வந்து அப்படி ஒரு திட சங்கல்பத்தோட ஞானம் வந்துடுறது அவளுக்கு. அருள் புரிந்து பின் யோகிகளின் கூட்டங்களோடு பகவான் போயிடுறார். கிருதனுதிமனு கிருஹ்ய துவம் கதோ யோகி சங்கைஹி. உடனே தேவகூதி சொல்லிடுறா, ஓகேப்பா நீ கிளம்பு, முனிவர்களோட நீ போ, யோகிகளோட நான் இங்கே வந்து நீ சொன்ன மாதிரியே நான் வந்து தியானம் பண்ணி நான் பகவானை அடையிறேன் அப்படின்னு அவள் டக்குன்னு உடனே அவள் அந்த பற்றுலேருந்து விடுபட்டு அவள் சொல்லிடுறா. அதே மாதிரியே பக்தி யோகத்தில் ஈடுபட்ட தேவகூதி நிர்மலமான மனதுடன் மோட்சத்தை அடைந்தாள். விமலமதிரதாசௌ பக்தி யோகேன முக்தா துவமபி ஜனஹிதார்த்தம் வர்த்தசே பிராகுதீச்யாம். இப்போ நீயும் இப்பொழுது வடகிழக்கு திசையில் ஜனங்களுடைய நலனுக்காக இருந்து வருகிறாய். இப்போவும் பகவான் வந்து நமக்காக அங்கே தியானம் பண்ணின்னு இருக்கார். பத்ரிகாசிரமத்தில் நரநாராயண அவதாரம், கபில அவதாரம் நிறைய பார்க்குறோம் நம்ம. அங்கே உட்காந்துட்டு அவர் நமக்காகத்தான் ப்ரே பண்ணின்னு இருக்கார். இப்போ யோசிச்சு பாருங்கோ,
அவெல்லாம் நமக்காக எத்தனையோ நமக்கு தெரியாத யோகிகள் சித்தர்கள்லாம் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கான்னு சொல்கிறா. அவெல்லாம் நிச்சயமாக நமக்காக ஐயோ இவ்வளோ ஜனங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு நமக்காக வேண்டிக்காமையா இருப்பா. ஒரு சாதாரண மனுஷா நம்மலாம் நமக்கே தோன்றுறது, எங்கேயோ யாரோ கஷ்டப்பட்டா கூட அச்சிச்சோ பகவானை காப்பாற்றக்கூடாதா, அவளை காப்பாற்றுங்கோன்னு நம்ம வேண்டிக்கும்போது இது மாதிரி ஞானிகளும் யோகிகளும் நமக்காகவே ப்ரே பண்ணிட்டு உட்கார்ந்துட்டுருக்கா. அப்படி இருக்கும்பொழுதே இத்தனை கஷ்டங்கள் வருது அப்படின்னா இன்னும் அவளாம் இல்லாத ஒரு நிலையை நம்ம நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. அதுதான் அங்கே அடுத்தது பாருங்கோ. பரமகிமு பகுக்தியா त्वत्पदां भोजभक्तिं सकलभयविनेत्रीं सर्वकामोपनेत्रीं सकलभयविनेत्रीं. இப்படி நம்ம தியானம் பண்ணி பகவானை வேண்டிக்கிறதுனால என்ன ஆறுது? பெரியோனே, குருவாயூரின் தலைவனே, உன்னை பற்றி மிகுதியாக சொல்வதனால் பயன் என்ன? உன் திருவடி தாமரை மலர்களில் செலுத்தப்படும் பக்தியே எல்லா அச்சங்களையும் போக்கும். இப்போ சில பேருக்கு மரண பயம்லாம் சொல்கிறா பற்றியலா, சில பேர் இல்லை பல பேருக்கு. இதெல்லாம் நம்ம பகவத் பாதத்தையே நம்ம தாமரை மலர் போன்ற பாதத்தையே நம்ம நினச்சின்னு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அவளுக்கெல்லாம் அந்த பயமெல்லாம் போயிடும். விரும்பியவற்றை எல்லாம் கொடுக்கும். அதுதான் சர்வ காமோபனேத்ரீம் என்று நீயே உறுதியாக கூறியுள்ளாய் அல்லவா? இப்போ பட்டத்திரி கேட்குறார் குருவாயூரப்பனை, இப்படிலாம் நீ தானப்பா சொல்லியிருக்க அப்படின்னு கேட்குறார். உடனே ஆமான்னு தலையாட்டுறார் குருவாயூரப்பன், தலையாட்டுறார். வதசி கழு திருடம் துவம் தத்விதூயாமயானுமே விதூயாம். அதாவது நீக்கிடு, என்னோடய ரோகத்தெல்லாம் நீக்கிடுப்பா, இப்படிலாம் சொன்னியே, அதனால் என் நோய்களெல்லாம் நீக்கி எனக்கு உன்னிடம் பக்தியை நீயே உண்டு பண்ணி அருள வேண்டும். குரு பவனபுரேஷ துவயுபாதஸ்துவ பக்தி. அப்படியே சமயத்தில் அப்படியே சொல்லிக்கிறார், என்னோடய நோயையும் நீக்கிடும், உன்னுடைய பாதங்களில் எனக்கு பக்தியும் கொடு அப்படின்னு பட்டத்திரி வேண்டிக்கிறார். நாமளும் வேண்டிப்போம், பற்றற்று இருப்போம், பகவத் பாதார விந்தங்களை அடைவோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.